வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டேவிட் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. நாசரத் பள்ளியின் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற கோல போட்டி. ஜெனித் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவனி சாதனை. சால்ட் மெமரி வேதவசன தேர்வில் பரிசுகளை பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்களுக்கு வைட்டமின் ஏ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. நாசரத் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற தொழுநோய் விழிப்புணர்வு முகாம். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டேவிட் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 10-11-2025 அன்று நமது நாசரத் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டேவிட் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் சக்சஸ் என்ற ஸ்டார் ஃபார்மேஷன் செய்தனர். இந்நிகழ்வானது தலைவர் திரு டேவிட் ஐயா அவர்களின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, பள்ளிக்காக அவர்கள் எடுத்த முயற்சிகளை நினைவூட்டும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் இணைந்து தலைவர் திரு டேவிட் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. கடந்த 8-11-2025 அன்று ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நாசரத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை சிறப்பிக்கும் விதமாக மாணவர்களுக்கு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நமது பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைக்கப்பட்டது. நமது நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் சந்திரா டேவிட் அவர்கள் மற்றும் நமது செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களின் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நமது நாசரத் பிஎட் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கோல்டன் கிஷா அவர்கள் தலைமை தாங்கி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். விழாவில் மாணவ செல்வங்கள் தங்கள் தனித்துவமான மற்றும் புதுமையான அறிவியல் திட்டங்களை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வகுப்புகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் பல்வேறு தலைப்புகளில் தங்கள் அறிவியல் மாதிரிகளை காட்சிப்படுத்தினர். மழைநீர் சேகரிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நல்ல மற்றும் கெட்ட தொடுதல் போன்ற தலைப்புகளில் உருவாக்கப்பட்டிருந்த செயல்முறை மாதிரிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நமது சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களின் முயற்சியினை பாராட்டினர். மாணவ செல்வங்கள் தங்கள் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் கோட்பாடுகளை பற்றி பார்வையாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெளிவாக விளக்கினர். அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் தெளிவாக தெரிந்தது. இந்த அறிவியல் கண்காட்சியானது மாணவர்களிடையே குழு பணி, ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கும் ஒரு சிறந்த தளமாக அமைந்தது. நாசரத் பள்ளியின் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற கோல போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த 8-11-2025 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் பெற்றோர்களுக்கு பாரம்பரிய கலைகளான ரங்கோலி மற்றும் கோலம் போட்டிகள் நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டத்தில் பெற்றோர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி நிர்வாகம் சார்பாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மிக நேர்த்தியாக கோலம் வரைந்தனர். உள்ளத்தை கொள்ளை கொண்ட அருமையான இப்போட்டியில் யாருக்கு பரிசளிப்பது என்று நடுவர்களை திகைக்க வைத்த நிலையில் பங்கு பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்ததோடு தங்கள் கோலங்களுடன் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். ஜெனித் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 1-11-2025 அன்று
தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் திருவேற்காட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் சிந்தி மாடல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் என்னும் பள்ளியில் நடைபெற்ற ஜெனித் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்து கொண்டனர். பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களை தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் ஜபித்து வழி அனுப்பி வைத்தார். குரூப் டான்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஹர்ஷா, ரோலன், கிரிஷிதா, ஃபெரிக் மற்றும் சாரதா முதல் பரிசும், டூடல் ஆர்ட்டில் 2ஆம் வகுப்பை சார்ந்த சித்தார்த் முதல் பரிசும், சோலோ டான்ஸில் 4ஆம் வகுப்பில் பயிலும் ரிஷுவந்திகா 2வது பரிசும், ஸ்பாட்லைட் என்ற போட்டியில் 2ஆம் வகுப்பு பயிலும் தருண் முதல் பரிசும், 1ஆம் வகுப்பில் பயிலும் முகமது சாத் 3ஆம் பரிசும் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மேத் இன் ஆர்ட் என்ற போட்டியில் 4ஆம் வகுப்பில் பயிலும் லூக் மற்றும் யஷ்வந்த் 3ஆம் பரிசும், போட்டோ கொலாஜ் என்ற போட்டியில் 4ஆம் வகுப்பில் பயிலும் ஜோனா 3வது பரிசும் மற்றும் 5ஆம் வகுப்பில் பயிலும் ஜெயின் முதல் பரிசும் பெற்றனர். போட்டிகள் நடைபெற்ற இடத்தில் தி நாசரத் அகாடமி பள்ளியின் பெருமையை பதித்துவிட்டு வந்த என் பள்ளியின் மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்தார். வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். இமானுவேல் வினாடி வினா கழகத்தின் சார்பில் 1/11/2025 அன்று பட்டாபிராமில் அமைந்துள்ள இமானுவேல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் வளாக கலையரங்கத்தில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இடைக்கல்லூரி வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இதில் ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக லயோலா அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறுவனரும் இயக்குனருமான டாக்டர் ஜோசப் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி உரை வழங்கினார். திங்க் ஆன்சர் வின் என்ற தலைப்பில் இமானுவேல் பள்ளி வளாகத்தில் 9 வெவ்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் எம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் எஸ் அஜய், டி தன்ஷிகா மற்றும் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் என் சந்தீப், ஜே ஜர்ஷல் ஆகியோர் கலந்து கொண்டு 2வது பரிசை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் 500 ரூபாய் காசோலை, பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களை எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் வெகுவாக பாராட்டினார். கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள் வாரியர்ஸ் டிராபி 4th ஸ்டேட் லெவல் இன்விடேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025 கட்டா கலர் பெல்ட் போட்டியில் டி மித்ரன்குமார் மற்றும் ஜே அனீஷ் ஆகியோர் முதல் இடமும் ஜே தருண் 3வது இடமும் பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஒகனவா கோஜு ரியோ கராத்தே 3rd நேஷனல் லெவல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் இந்தியா 2025 இன்விடேஷனல் கராத்தே போட்டியில் எஸ்பி விஜயேந்திரன் 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவனின் சாதனை. பொன்விழா ஆண்டில் பொற்காலமாக ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளனர். 12ஆம் வகுப்பு மாணவன் சி நிதின் விக்டர் ஜோசப் தேசிய அளவில் நடைபெற்ற நீள தாண்டுதல் போட்டியில் 1ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். வெற்றியின் விளைநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எம் பள்ளியின் மாணவ செல்வங்களை பள்ளியின் நிர்வாகமும் பள்ளியின் முதல்வருமான திருமதி லதா ரஞ்சித் சிங் மனதார பாராட்டி பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். சால்ட் மெமரி வேதவசன தேர்வில் பரிசுகளை பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 57 மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட சால்ட் மெமரி வேதவசன தேர்வில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் கே சித்தீஷ்குமார், 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி எம் லீனா, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் பி சத்யபிரியா, எம் நிஷா மற்றும் எம் இனியா ஆகியோர் இத்தேர்வில் சிறப்பு பரிசாக கோல்ட் மெடல் பெற்றனர். டிஸ்டிங்ஷனில் 8 பேரும், மெட்ரிக் லெவலில் 7 பேரும், முதல் நிலையில் 7 பேரும், 2ஆம் நிலையில் 12 பேரும், 3ஆம் நிலையில் 18 பேரும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கும் தங்களை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள்
வேதவசன தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கும் அதற்கு ஊக்குவித்து வழிநடத்திய ஆசிரிய பெருமக்களுக்கும் தனது பாராட்டினை தெரிவித்தார். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்களுக்கு வைட்டமின் ஏ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. 6 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ சொட்டு மருந்து அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. ஊட்டச்சத்து பார்வையின்மைக்கு எதிரான தேசிய தடுப்பு திட்டம் நமது இந்திய அரசாங்கத்தின் திட்டமாகும். அத்திட்டத்தின்படி வைட்டமின் ஏ குறைபாடால் ஏற்படும் பார்வையின்மையை தடுக்கும் இச்சொட்டு மருந்து நாசரத் அனெக்ஸ் பள்ளியின் LKG UKG மழலையர்களுக்கு ஆவடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர் வித்யா அவர்கள் பள்ளிக்கு நேரடியாக வருகை புரிந்து மழலையர்களுக்கு சொட்டு மருந்தினை வழங்கினார். நாசரத் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற தொழுநோய் விழிப்புணர்வு முகாம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தொழுநோய் விழிப்புணர்வை மாணவ மாணவியருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மாபெரும் முகாம் ஒன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஹெல்த் எஜுகேட்டர் டாக்டர் ஏ ஸ்ரீனிவாசன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் முத்தமிழ் செல்வன், BS குணா ஆகியோர் கலந்து கொண்ட இந்த மருத்துவ முகாமில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தொழுநோய் வர காரணம், அறிகுறிகள், பரவும் முறை, வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றை மிக தெளிவாக மருத்துவர்கள் மாணவ செல்வங்களுக்கு விளக்கினர். பொன்விழா ஆண்டில் இத்தகைய விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியதற்கு பள்ளியின் நிர்வாகத்தை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பாராட்டினர். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள். கடந்த வாரம் போதைப் பொருள் விற்பனை தடை செய்வதை முன்னிட்டு தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பள்ளியின் சுற்றுப்புறங்களில் காணப்படும் கடைகள் மற்றும் சாலையோர பகுதிகளில் ரோந்து மற்றும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை கனரக தொழிற்சாலையின் காவல்துறை ஆணையர் திரு சுப்பிரமணி மற்றும் அவரது குழுவினரும் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பணிபுரியும் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களான திருமதி கௌசல்யா மற்றும் திரு கதிரவன் அவர்களும் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இறுதியாக போதைப் பொருள் நடமாட்டத்தை அடியோடு ஒழிக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை முனைப்போடு செயல்படுத்தி வருகின்றது தி நாசரத் அகாடமி பள்ளியின் நிர்வாகம் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.